முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை. இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எதற்கு ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? அக்குடைய பிரச்சனையை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். ஆக எங்களுடைய உறுப்பினர் பேசுவதை காட்டி, கேட்கின்ற கேள்வியை காட்டி, அதற்கு அமைச்சர் சொல்கின்ற பதில் அதையும் கேட்டால்தான் மக்களுக்கு புரியும். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுகின்ற கேள்வியை கேட்கின்ற கேள்வி காட்டுவது கிடையாது, நேரலை ஒளிபரப்பை செய்வது கிடையாது. அதற்கு மாண்புமிகு அமைச்சர்களும் முதலமைச்சரும் பதில் சொல்கிறார்கள். அதை மட்டும் நேரலையிலே காண்பிக்கிறார். அப்பொழுது மக்களுக்கு எப்படி புரியும்? என்ன கேள்வி கேட்டார்கள், அதற்கு மாண்புமிகு அமைச்சர் என்ன பதில் சொன்னார்கள் என்று எப்படி மக்களுக்கு தெரியும்? அதைத்தான் நாங்கள் கோடிட்டு காட்டினோம். அதோடு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டமன்றத்தில் மாண்பு உறுப்பினர்கள், மாண்பு அமைச்சர்கள், பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள், பிரதான எதிர்க்கட்சி முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கட்சியுடைய தலைவர்கள், சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் பேசுகின்றதை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தலில் குறிப்பிட்டார்கள். அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி சொல்லுவோம். 4 ஆண்டு நிறைவு பெற்று விட்டது, 5வது ஆண்டு. ஏன்னா இப்ப பட்ஜெட் கூட்டம் முடிஞ்ச பிறகு அப்புறம் இடைக்கால பட்ஜெட் ஒன்று வரும், மழைக்கால கூட்டத்தில் ஒன்று வரும், அப்புறம் மேதக ஆளுநர், அதோட முடிஞ்சு போச்சு. இதுவரை அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அதைத்தான் நாங்கள் கேட்டோம். அதோடு நேற்றைய தினம் டாஸ்மாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடர்கின்றது, மேல்முறையீடு செய்கின்றது. அது இன்றைய தினம் வந்திருக்கின்றது, பத்திரிகையில் ஊடகத்தில் செய்தி வந்திருக்கின்றன. அதை கோடிட்டு காட்டி ஒரு அரசு நிறுவனமே எதற்கு மேல்முறையீடு செய்யும்? இது அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு, நாங்கள் வெளியேறிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுது முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எங்களை பற்றி கடுமையான விமர்சனம் செய்கின்றார். அது அவைக்குறிப்பிலே ஏறுகிறது, பதிவாகிறது. அதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதை அவள் நேரலையில் ஒளிபரப்பு செய்வதில்லை. அதை அவைக்குறிப்பிலும் பதிவு செய்வது கிடையாது. இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சர்வாதிகார போக்கு. சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார். உண்மையிலேயே இந்த முதலமைச்சருக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சட்டமன்றத்திலே எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து அதற்குண்டான பதிலை அவையிலே பதிவு செஞ்சா அவரை நாங்கள் வரவேற்போம். கோழைத்தனமாக முதலமைச்சர் கோழைத்தனமாக திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு வேண்டுமென்றே எங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்கின்றார்களே, எந்த விதத்தில் நியாயம்? சொல்லியிருக்கிறார். எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளியிடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கும் போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடப்பு செய்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேலியுமாக செய்தோமா? மதித்தோம். இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர் வரிசைக்கு போற காலம் நம்ம காலம் இல்லைங்க. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சிக்கு காலமே. இன்னும் 9 மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம், பதவி காலம் இருக்குது. 9 மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சியா வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது. அகம்பாவத்தில் தெரிகிறாங்க. இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சியை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய வேலையை ஒழிய மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கெல்லாம் இவருக்கு நேரம் கிடையாது. அதோடு
இன்னொன்னு சொல்ல, கருப்பு சட்டை போட்டுட்டு போறீங்க, நாங்க வரவேற்கிறோம். காவி உடைய அணிஞ்சு போவதுக்கு வரவில்லையே என்று பேசினார். நீங்க பேசலாமா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது. 1999 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டிட்டீங்க? கேவலமல்ல, வெக்கமா இல்ல? சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தா ஒரு மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது. தான் என்ன செய்தோம் என்பதை உணர வேண்டும். தன் முகத்தை கண்ணாடியிலே பார்க்க வேண்டும். பிறகுதான் அடுத்தறிவித்து குறை சொல்ல வேண்டும். அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க. எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம். அந்த திராணி உங்ககிட்ட கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்தபோது கருப்பு பலூன் விட்டீங்க. ஆளுங்கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள். வெண்குடை வேந்தன், இன்றைய முதலமைச்சர் வெண்குடை வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன், வெள்ளை கொடி பிடித்த வேந்தன். நீங்க வீரத்தை பத்தி பேசலாமா? யாருக்கு பேசுறா? எங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னா வேணும். நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும், வேண்டானா வேண்டாம். வேணுங்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கட்சியிலே நாங்கள் இடம் வேண்டாம் என்றால் அப்பொழுது ஒதுக்கிக் கொள்வோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. உங்களை போல உங்க கூட்டணி கட்சிக்காக அடிமையை வச்சுட்டு இருக்கிறது நாங்கள் அல்ல. ஒவ்வொரு கட்சியும் தனித்துவமாக செயல்பட வேண்டும். அப்பதான் அந்தந்த கட்சி வளரும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எந்த காலத்திலையும் வளராது. எல்லாம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. தாயே பேச மாட்டாங்க. காலப்போக்கில் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் காற்றோடு காற்றா கரைந்து போகும். உஷாரா இருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் உஷாரா இருங்க.